நான் ஏற்கனவே பண்ண தப்ப திரும்பவும் பண்ண மாட்டேன். நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். செத்த அவதான் சாகணும், அந்த பிராச்சி. நான் சாக மாட்டேன், அந்த பிராச்சி சாகணும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வேன். நான் ரன்பீர் கூட வாழ்வேன். அது மட்டும் இல்லாம சூசைட் பண்றதுங்கிறது கோழைங்களுக்கான அடையாளம். நான் பலகீனமானவ இல்ல, நான் பலகீனமானவ இல்ல. அதே மாதிரி தோக்குறவளும் இல்ல. நான் ஜெயிப்பேன். என்னுடைய வெற்றிக்கான பரிசா ரன்பீர் எனக்கு கிடைப்பான். எனக்கே ரன்பீர் கிடைப்பான். ஹலோ டாக்டர், நான் பிரக்யா பேசுறேன். அவரு இங்க எல்லா இடத்துலயும் ஆல்கஹால் தேடிட்டு இருக்காரு. அவர் என்னால தடுக்க முடியல. அவரை தடுத்தே ஆகணும். நீங்க அவரை தடுத்தே ஆகணும். ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு இந்த டைம் தான் ரொம்ப சேலஞ்சிங்கானது. என்ன ஆனாலும் அவங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணும். நீங்க மட்டும் அவரை இந்த வாட்டி தடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவங்களே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. இன்னைக்கு அவரோட கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, அது விட்ரால் சிம்டம்ஸ். டோன்ட் வரி, அவர் சரியாயிடுவாரு. ஆனா நீங்க தயவு செஞ்சு அவரை குடிக்க விடாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு ஆல்கஹால்ங்கிறது இப்போ ஒரு விஷம் மாதிரி. சரி, நான் தடுக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ. என்னோட சரக்கு பாட்டில் எங்க? நான் சொன்னல எனக்கு தெரியாதுன்னு. உனக்கு தெரியாதுன்னா யாருக்கு தெரியும்? நீதான் என் சரக்கு பாட்டில பாத்துக்கிட்டே இருந்த. எங்க மறைச்சு வச்சேன்னு சொல்லு. நான் எதையும் மறைக்கல. எனக்கு கஷ்டம் கொடுக்க பாக்குறேன். நான் கஷ்டப்படுறத பார்க்க உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஏன் இப்படி? இந்த வீடு வேணா உன்னோடதா இருக்கலாம், ஆனா லைஃப் என்னோடது. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். உன்னால என் குடியை தடுக்க முடியாது, சரியா? நில்லுங்க ப்ளீஸ். நான் உன்னோட வீட்டு சொத்து தின்றதுனால உன்கிட்ட சரக்குக்கு காசு வாங்குவேன் நினைச்சியா? இல்ல, என்னால என் காசை போட்டு சரக்கு வாங்கி குடிக்க முடியும், புரியுதா? நீ என் பாட்டில ஒளிச்சு வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குற. இங்க பாரு, என் வழியில குறுக்க வர முயற்சி பண்ணாத. நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, உங்க பாட்டில நான் ஒளிச்சு வைக்கல. ஆனா யார் பண்ணிருந்தாலும் அது நல்லதான் பண்ணிருக்காங்க. நீ பண்ணலனா என்ன ஷகுன் பண்ணிருப்பா? நீ அவகிட்ட சொல்லிருப்ப எங்க சரக்கு பாட்டில பார்த்தாலும் எடுத்து ஒளிச்சு வச்சிருன்னு. இந்த மொத்த வீட்டையும் எனக்கு எதிர திருப்பினாலும் உன்னால தடுக்க முடியாது. என் வாழ்க்கை ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ போறேன். நான் ஒன்னும் உங்க வாழ்க்கைய வாழ விடாம நான் தடுக்கல. குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க குடிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா உங்க லைஃப நல்லபடியா வாழ்வீங்க. திரும்ப லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல இந்த மாதிரி டீச்சர் ஆக்குறத நிறுத்து. என்ன நீங்க இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வருது. மரியாதையை வழிய விடு. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கிறத பத்தி யோசிங்களேன். உங்க மைண்ட டைவர்ட் பண்ணுங்க. என் கூட நல்லா சண்டை போடுறத பத்தி யோசிச்சு பாருங்க. என்ன சரியா? கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா என் கூட மைண்ட் கேம்ஸ் ஆடுறியா நீ? எனக்கு தெரியும் இதுல உனக்கு லாபம் இருக்குல்ல. இதுலயும் உன் லாபத்தை தானே நீ பாக்குற. நான் எந்த மைண்ட் கேமும் ஆடல, எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கல. நான் உங்களை தடுக்கிறேன். ஏன்னா உங்களை நினைச்சு நான் கவலைப்படுறேன். நீ என்ன சொன்ன? நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னோட சரக்கு பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சு அதை நீ குடிச்சியா என்ன? சுய நினைவுக்கு வா, அப்புறம் உன்னை சுத்தி பாரு. நீ ஒன்னும் எனக்காக கவலைப்படுற பிரகையா கிடையாது. என்னோட பிரகையா இருக்காளே, கவலைப்படுறதாவது என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் ஆக்சிடென்ட் ஆன செய்தி எனக்கு கிடைச்ச உடனே எல்லா இடத்துலயும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். போலீஸ் உன் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் நீ செத்து போயிட்டதா சொன்னாங்க. ஆனா நான் என் மனசு சொன்னதை கேட்டேன். அதுவும் இல்லாம பைத்தியக்காரத்தனமா எல்லா இடத்துலயும் தேடினேன். அட்லீஸ்ட் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு. ஏதாவது கவலைப்படுறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் எப்ப சோர்ந்து போனேனோ அப்ப நான் தோத்துட்டேன். அப்புறம் தினமும் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஏன் நீ வந்து என்ன தடுக்கல? ரெண்டு வருஷமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். தினமும் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்ப நீ ஏன் என்ன தடுக்க வரல? இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கா? 2 வருஷம் கழிச்சு என்ன பார்த்தப்ப நான் வெளியாள் ஆயிட்டேன். என்ன தெரியாத மாதிரியே நீ நடந்துகிட்ட. நான் உன்னை மார்போட அணைக்க வந்த, ஆனா நீ என்ன எட்டி உதைச்ச. அப்ப ஏற்படாத அக்கறை இப்ப மட்டும் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லு. ஏன்? எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா என்ன தெரிஞ்சோ தெரியாமல என்ன பேசுற நீ? உனக்கு ஒரு தெரியுமா, வேணும்னே நீ என்ன காயப்படுத்தின. அது மட்டும் இல்ல, நீ ஒவ்வொரு தடவையும் நீ என்ன பார்க்கும்போது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ண. இப்ப அக்கறை காட்டுற மாதிரி என் முன்னாடி நடிக்க வேண்டாம், சரியா? அதனால என் முன்னாடி வந்து அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டாம். முதல்ல கிளம்பு. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நானும் பிடிவாதம் பிடிப்பேன். நீங்க நினைச்ச மாதிரி இந்த வீட்டுல இருக்க நினைச்ச முடியாது. மாதிரி இருக்க முடியாது. நானா என் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணல, எல்லாம் மேல இருக்கிறவன் பண்றான். நான் தினமும் அவங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக அவன் உன்னை காதலிக்க வச்சான்னு. நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. என் மூளை குழம்பி போச்சு. தயவு செஞ்சு என் முன்னாடி வராத. பாத்தீங்களா பாட்டி, உங்க செல்ல பேரனை இவ என்ன பாடுபடுத்துறானு? இவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? ஆனா இவளுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல. என்ன குடிக்க விடாம இவதான் தடுக்கிறா. உங்களுக்கே தெரியல பாட்டி, நான் குடிக்கலனா இவ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? இந்த வீட்டுல எல்லாருமே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுங்க. உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனால நீங்க இப்ப நிதானத்துல இல்ல. நீங்க சொன்னது எல்லாமே கோவத்துல சொன்னது. ஆனா நான் கோவப்பட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அமைதியா ஏத்துப்பேன், கோவப்பட மாட்டேன். ஆனாலும் நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். நெருப்பு பத்திக்குச்சு. வா, நம்ம இதுல கொஞ்சம் நெய்ய ஊத்தலாம். பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்ப சித்திய கூப்பிடறதுக்கான நேரம் வந்தாச்சு. என்ன இப்ப வா? இந்த நேரத்துலயா? ஆமா ஆமா சித்தி, இப்ப இந்த நேரத்துல தான். அபி இப்ப கோவத்துல இருக்காரு. அவர் இப்ப குடிச்சே ஆகணும். பிரக்யா வந்து எல்லா சரக்கு பாட்டிலையும் ஒளிச்சு வச்சுட்டதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அட கடவுளே, அப்படின்னா அவ தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாளா? அவையே தண்ணி அடிக்க விடாம தடுக்கிறது அப்படியே காளமாடு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி. அவையே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன நினைச்சேன்னா, அந்த காலனில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்கே இப்ப அதே நிலைமை தான் ஏற்படுது. நீ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அபிக்கு சரக்கு அடிக்கணும்னா உடனே அடிச்சே ஆகணும். ஆமா, நானும் அதுக்கு தான் சொல்றேன். எதுக்காக பிரக்யா தண்ணி அடிக்க விடாம பண்றா? அபிய குடிக்க விட வேண்டியதானே? அபி தண்ணி அடிச்சா மனசளவுல அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாரு. ஆனா அதுவே தண்ணி அடிக்கலனா பெரிய ராட்சச மாதிரி ஆயிடுறாரு. நான் சொல்றது கேளுங்க, நாம பேசாம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோமா? அதாவது சரக்குக்கு. அப்ப அவரு குடிப்பாரு இல்லையா? நாம இந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா மாத்தணும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அபி பிரக்யா கிட்ட சரக்கு கேட்டு தானே சண்டை போடுறாரு. நீங்க 2 பேரும் என்ன எதுக்காக அத்தை கிட்ட போய் பேச சொல்றீங்க? இதுல அத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் இனிமே எல்லாம் பண்ண போறது. நீங்க போய் இத பாட்டி கிட்ட உடனே சொல்லுங்க. பிரக்யா வந்து அபியை டென்ஷன் படுத்துறான்னு. அபி இப்பதான் சரியா இருக்காரு, பிரக்யா ரொம்ப கோவப்படுத்துறான்னு போய் சொல்லுங்க. பிபி ஏத்துறான்னு போய் சொல்லுங்க. கால்குலேஷன் ரொம்பவே சிம்பிள் சித்தி. பாட்டி அபியோட நிலைமையை நினைச்சு கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் பிரக்யா கூட போய் சண்டை போடுவாங்க. பிரக்யா பாட்டிக்கு எதிராக சண்டை போடுவா. ஒருவேளை பிரக்யா பதில் எதுவும் பேசலைன்னா, அப்போ பிரக்யாவோட சோ கால்டு அம்மா சுஷ்மா மேடம் கண்டிப்பா பதில் பேசுவாங்க. சுஷ்மா ஆண்டி, அதாவது சுஷ்மா மேடம். ஏன்னா சுஷ்மா மேடம் இருக்காங்களே, பிரக்யாவுக்கு எதிராக யாராவது பேசினா சும்மாவே இருக்க மாட்டாங்க. பாட்டி பிரக்யாவை திட்டுறத அவங்க பார்த்தாங்கன்னா பாட்டி மேல கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. அப்புறம் பாட்டி கூட போய் சண்டை போடுவாங்க. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வரும்போது அவருக்கு கோவம் வரும். சுஷ்மா ஆண்டி கிட்ட போய் அவர் சண்டை போடுவாரு. அப்புறம் இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரக்யாக்கும் கோவம் வந்துரும். ஏன்னா அவளோட சோ கால்டு அம்மாக்கு எதிராக யார் பேசினாலும் அவன் தாங்கிக்க மாட்டான். அப்புறம் எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா உண்மையான சண்டை அபிக்கும் பிரக்யாக்கும் மட்டும்தான் நடக்கும். அபி பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவான், அப்புறம் பிரக்யா சோ கால்டு மதர்க்காக சண்டை போடுவா. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அதான் அந்த டிவி சீரியல் இருக்கு இல்லையா, அதாவது அங்க மெகா எபிசோடு, மெகா சங்கமம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் தோணுது. ஆனா
ஒரு விஷயத்த நினைச்சதான் பயமா இருக்கு. பாட்டி எதுக்காக அத்தை சொல்றத கேட்க போறாங்க? இங்கதான் நீங்க உங்களோட உண்மையான திறமைய காட்டணும். நீங்க பாட்டி கிட்ட போயிட்டு எந்த மாதிரி பேசணும்னா, நீங்க பேசுறதா உங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தணும். என் திறமையை நான் காட்டிடுவேன். ஆனா விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அபிக்கும் பிரக்யாவுக்கும் சண்டை நடந்தா அபி வீட்டை விட்டு போயிட மாட்டாரா? ஒருவேளை அபி வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நாம எப்படி இங்க இருக்கிறது? அது மட்டும் இல்லாம பிரக்யாவோட இவ்ளோ சொத்தையும் நம்ம பேருக்கு எப்படி மாத்த முடியும்? இந்த சண்டைலாம் நம்ம எதுக்காக போடுறோம்னா, பிரக்யாவோட கவனம்லாம் தினமும் இந்த சண்டை மேலதான் இருக்கணும். அப்பதான் எங்களோட பிளானை நாங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிளான் என்னன்னா அவளோட வீட்ல இருந்து அவளை வெளியில அனுப்புறதுதான். எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே அனுப்ப போறோம், அதாவது நடுத்தருவுக்கு. எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. தினம் அபிக்கும் பிரக்யாக்கும் நடுவுல சண்டை நடந்ததுன்னா அப்புறம் பிரக்யா கான்ட்ராக்ட பிரேக் பண்ண மாட்டாளா? அப்புறம் நம்ம அபிய இந்த வீட்டை விட்டு நம்ம கூட்டிட்டு போய் தானே ஆகணும். இல்ல, நீ அப்படியெல்லாம் ஆகாது. அப்படி நடந்துச்சுன்னா பிரக்யா மறுபடியும் நமக்கு 6 கோடி கொடுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் கான்ட்ராக்ட்ல தெளிவா சொல்லியிருக்கேன்ல. அதனால யார் கான்ட்ராக்ட பிரேக் பண்ணாலும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு 6 கோடி கொடுக்கணும். அட கடவுளே, நீ உண்மையிலேயே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. ஒருவேளை பிரக்யா கான்ட்ராக்ட உடைக்கலன்னு வைங்க, நாம எல்லாரும் இதே வீட்ல இருக்கலாம். இந்த வீட்லயே இருந்துகிட்டு பிரக்யாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோக்கடிக்கலாம். நீங்க போங்க சித்தி, போய் பாட்டிக்கிட்ட நல்லா பேசுங்க. அப்ப சரி, இப்ப என் திறமைய பாருங்க. இத்தனை வருஷம் மித்தால் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டனோ அதை தான் நான் செய்ய போறேன். பாருங்க. பாத்தியா, அவங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க மித்தாலி அண்ணியையும் கூட கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ஏன்னு எதுக்கத்த கேக்குறீங்க? அவ என்ன சொல்ல வரான்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? இருக்கட்டும், என்னால தனியா பண்ண முடியும், நீ தேவையில்லை. ஆனா சித்தி, எனக்கு தெரியும் உங்களால முடியும்னு. இருந்தாலும் மித்தாலி அண்ணிய கூட கூட்டிட்டு போங்க. இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? என் மேல உங்களுக்கு சந்தேகமா என்ன? என்ன சொல்ல வரீங்க? என்னால பிரக்யாவுக்கு எதிராக அத்தைய மாத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, டவுட் இல்லாம உங்களால எல்லாமே முடியும். அதான் சொல்லுவாங்களே, தனியா போனா எதையும் ஜெயிக்க முடியாதுன்னு. அதாவது 1 விட 2 என்னைக்குமே பெட்டர் இல்லையா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க கூட என்னையும் உதவிக்கு அனுப்புறாங்களாம். அது மட்டும் இல்லாம நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு. சோ ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் என்ன கூட கூட்டிட்டு போங்க. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். வா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நான் தான் எல்லாம் பேசுவேன், நீ பேசாம இருக்கணும், சரியா? நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு தலையாட்டணும். வா. நான் தலையாட்டணுமா? என்ன பண்றது? லாஸ்ட் டைம் அண்ணனை எனக்கு எதிரா நீ திருப்பி விட்டேல்ல, நீ எந்த அளவுக்கு பண்ணேன்னா அண்ணன் என்கிட்ட பேசுறதையும் நிறுத்தினாரு. இப்ப பாரு, இனி அண்ணனை உனக்கு எதிரா எந்த மாதிரி நாங்க திருப்ப போறோம்னா, அண்ணன் உன்னை இந்த வீட்டுல மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையில இருந்து உன்னை தூக்கி எறிவாரு. ஐ ப்ராமிஸ் யூ தட். சுய நினைவுக்கு வா, அப்புறம் உன்னை சுத்தி பாரு. நீ ஒன்னும் எனக்காக கவலைப்படுற பிரக்யா கிடையாது. என்னோட பிரக்யா இருக்காளே, ஒவ்வொரு தடவையும் நீ எல்லாமே வேணும்னு தான் பண்ண. நான் அந்த ஆண்டவனை திட்டுறேன். எதுக்காக உன் மேல எனக்கு காதல வர வச்சாரு? மேம், நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா? இவங்க நிரந்தரமா இங்கே இருக்க போறாங்களா என்ன? ஏன்? ஐ ரியலி லைக் அபி சார், பட் அவங்க கூட வந்திருக்கிற தனு, ஆலியா, மித்தாலி, அப்புறம் குறிப்பா மித்தாலி அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. முதல்ல அவங்க எல்லாரும் என்ன காமெடி பண்றாங்கன்னு நினைச்சேன். இந்த வாட்டி லிமிட்டை கிராஸ் பண்றாங்க, என்ன டார்ச்சர் பண்றாங்க. மேம், நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நிறுத்தணும் இல்லையா? ஷகுன், அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி அவங்க எல்லாரும்... நோ மேம், ப்ளீஸ் என்கிட்ட அவங்களுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க. இட்ஸ் ஓகே மேம். சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசுறேன். இனிமே அவங்க உன்னை டென்ஷன் படுத்த மாட்டாங்க. ஓகே மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை ஒரு சில கேள்வி கேட்கலாமா? கேளு. என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு மேம்? எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சொல்லுங்க மேம். ஆமா மேம், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்களுக்கு காக்ரோச்சஸ் வேணுமா? உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. ஏன்னா உங்களை இந்த மாதிரி டென்ஷனா பார்க்க முடியல. நான் டென்ஷனா தான் இருக்கேன். என்னோட டென்ஷனுக்கு காரணம்
ஆக்சுவலி சாரோட ட்ரிங்கிங் ஹேபிட்டா? நான் இதை சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா நான் இந்த வீட்டோட சர்வெண்ட் தான். இருந்தாலும் ஒன்று சொல்லலாமா? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இங்க சின்னவங்க பெரியவங்கன்னு யாரும் இல்ல, நீ சொல்லு. என் வீட்ல என் அண்ணனும் இந்த மாதிரி தான் மிகப்பெரிய குடிகாரரு. முதல்ல அவர் குடிக்க ஆரம்பிக்கும் போது இவர் தினம்லாம் குடிக்க மாட்டாரு, எப்பவாவது தான் குடிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் குடிக்க அடிமை ஆயிட்டாரு. இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அவரோட ஒய்ஃபும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்பி வரவே இல்லை. நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க அபிசார விட்டுடாதீங்க. இந்த நேரத்துல நீங்க தான் முழு தைரியத்தோட இருக்கணும். ஏன்னா நீங்க யாரையாவது உயிருக்கு உயிரா காதலிச்சிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும். எங்க காதல் இருக்கோ அங்கதான் தைரியமும் இருக்கும், அப்புறம் நம்பிக்கையும் இருக்கும். நான் இப்ப வந்துடுறேன். மேம் டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் அவங்க அபிசார உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்களால அபிசார இந்த நிலைமையில பார்க்க முடியல. பாத்தீங்களா பாட்டி, உங்க செல்ல பேரனை இவ என்ன பாடுபடுத்துறான்னு? இவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? ஆனா இவளுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல. என்னை குடிக்க விடாம இவ தான் தடுக்கிறா. என்ன சத்த, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? பாட்டி, இந்த அத்தை இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அதனாலதான் இவங்களை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். கேளுங்க, என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். என்ன கேக்குறது? நீ இப்ப பேசணும்னு அவசியமா என்ன? பாட்டி, அது வந்து என்ன விஷயம்? பேசாம வாயை மூடிட்டு இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. இவங்களே சொல்லட்டும். அது மட்டும் இல்லாம என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. அத்தை, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாம இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன என்ன சொல்றீங்க? இங்க என்ன உங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கா? உங்களுக்கு தனி ரூமு, தனி சாப்பாடு கிடைக்கலையா என்ன? இல்ல, உங்களுக்கு காலனி ஞாபகம் வந்துருச்சு அதானே? ரேஷனுக்கு லைன்ல நின்னது, தண்ணிக்கு லைன்ல நின்னது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இங்க என்ன குறை இருக்கு சொல்லுங்க? நல்ல சாப்பாடு, ஏசி காரு எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. இப்ப எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வந்து சொல்லிட்டு நிக்கிறீங்க இல்ல? இங்க பாருங்க அத்தை, எங்களை பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முக்கியம் இல்லதான், இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். அதுக்கு இந்த வேலை கொடுக்கணுமா? என்ன சொல்ற? பாட்டி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி வீட்ல இருந்தா நாம எதை பத்தி கவலைப்படாம இருக்கணும் இல்லையா? ஆனா இப்போ நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டியதா இருக்கே. எதை நினைச்சு கவலைப்படுறீங்க? அத்தை, நான் தெளிவா சொல்றேன், ஆனா நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. அது என்னன்னா, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அபிக்காக பிரக்யா மனசுல பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா, நாங்க எது சொன்னாலும் நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்கன்னு. ஏன்னா நீங்க தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பிரக்யாவுக்கு அபி மேல அக்கறை இல்லைன்றீங்க. ஆனா இப்ப பிரக்யா எது பண்ணாலும் அபியோட நல்லதுக்கு தான் பண்றா. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நம்ம வேண்டியவங்க மேல காதல் வரும்போதுதான் நடக்கும். அப்பதான் அக்கறை வரும். ஆனா அபி மேல அதிகமான அன்பும் அக்கறையும் நம்மளுக்கு தானே இருக்கு. ஏன்னா அபி இப்படி எங்களால பார்க்கவே முடியல. ஆமா அத்தை, என் மனசு ஆரம்பத்துல இருந்தே இழகுன மனசு. என்னால அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலே தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது நம்ம அபியாச்சே, இவன் கஷ்டப்படுறத நம்மால எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் அத்தை, அபியோட வேதனைய பிரக்யா புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது என்ன அக்கறை இருக்கும் சொல்லுங்க? இல்ல இல்ல பாட்டி, அத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியாம இல்ல, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அபிய கஷ்டப்படுத்தி பார்த்து பிரக்யா சந்தோஷப்படுறா. இல்ல இல்ல மித்தாலி, யாராவது இவ்வளவு கல் நெஞ்சுக்காரங்களா இருப்பாங்களா சொல்லுங்க? அதாவது வேணும்னு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களா? நாம அபி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பிரக்யாவுக்கு அவன் மேல இல்ல. நீங்க தப்பா நினைக்காதீங்க அத்தை, நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிரக்யா மேல உயிரா இருக்கீங்க. அவளோட எந்த தப்பும் எந்த குறையும் உங்க கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெளிவா தெரியுது, பிரக்யாவுக்கு அபி மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. இல்லைன்னா ஏதாவது பண்ணிருப்பல்ல. அபி கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். சின்ன குழந்தை மாதிரி அப்படியே துடிக்கிறான். ஆனா பிரக்யா எதுவுமே பண்ணல. உங்க மனசு வேணா உறுதியா இருக்கும், எனக்கு அப்படி இல்ல. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் என் ரூமுக்கு போறேன். வா மித்தாலி. பாட்டி எதுவுமே சொல்லல, எதுவும் சொல்லணும் இல்லையா? நம்ம பேசின விஷயம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, எங்க உள்ள பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு.
அத்தையோட முகத்தை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது. இப்ப அவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. என்னது இது பாட்டில்? ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா என்ன? அத திருப்பி கொடு. இந்த பாட்டில் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சதா? ஏன் எதுக்கு சொல்லு. இது என் ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா? சரி, நான் குடிக்கிறத விட்டுறேன். ஆனா என் லைஃபுக்கு எது நல்ல விஷயங்கிறத நீ சொல்லு. நீங்க இதுக்கு மேல குடிக்கவே கூடாதா? ஏன் குடிக்க கூடாது? நான் குடிக்க ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத. நான் உன் மேல கோவப்பட விரும்பல. என்னால உங்க கோவத்தை பொறுத்துக்க முடியும், ஆனா உங்களோட குடி பழக்கத்தை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்? உன்னால என்ன கஷ்டத்துல பார்க்க முடியும், ஆனா போதையில மட்டும் பார்க்க முடியாதா? இப்ப என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லாத.